அமேசானில் இந்த கடாய் உங்களுக்கு ஆஃபரில் தராங்க. 829 ரூபாய் உங்களுக்கு 517 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. இது கூட ஒரு ஸ்பூனும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் கூட. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் அதை கிளிக் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கையளவு ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். கருவேப்பிலையை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கருவேப்பிலை வந்து நல்லா ட்ரை ஆகணும். இப்போது கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு கையில் காட்டுறேன் எந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரெக்டாக அடுப்பை ஆஃப் பண்ணணும்னு. பாருங்கள், இப்போது நல்லா கருவேப்பிலை ட்ரை ஆனது நமக்கு தெரியும். கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போது அதே கடாயில் நம்ம 50 கிராம் உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 25 கிராம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தோட பாதி தான் கடலைப்பருப்பு. ஸோ 25 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துப்போம். இப்போ நான் இது கூட 1 ட்ராப் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து 1 மந்த்துக்கு 2 மந்த்துக்கு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ண வேணாம், எண்ணெய் ஆட் பண்ண வேணாம். இப்போ 10 டேஸ் இல்லை 1 வீக் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக 1 ட்ராப் தான், ரொம்ப எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. 1 ட்ராப் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க. 1 மந்த்துக்கு மேலே வச்சு நான் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயே ஊற்றாமல் செய்யணும். 10 டேஸ் இல்லை 1 வீக் அப்படின்னா நீங்கள் 1 ட்ராப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட 3 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகு, இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துப்போம். இப்போது இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில். எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா ஆற வைக்க போகிறோம். இப்போ நான் 1 ட்ராப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட இந்த புளியை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பொடியை வந்து 10 டேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து 2 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுக்குமே ஆயில் சேர்க்க வேணாம். நம்ம பருப்பு வறுக்கையிலையும் சரி, இப்போ நம்ம புளி ஃப்ரை பண்ணலையும் சரி, எதுக்குமே நீங்கள் ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. இல்லைனா நம்மளால் அது வந்து ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. ஆயில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்டாக 7 டேஸ் ஆர் 10 டேஸ் தான். இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் புளியோடு சேர்த்து. இப்போது புளியும் பெருங்காயத்தூளும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு கொரன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நைஸாக வேணும்னா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா அரைச்சிடலாம். இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா இப்போ அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ நமக்கு கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிம்பிள் அண்ட் ஈஸியாக நமக்கு கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியும் கூட, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ கடையில் போய் நீங்கள் இதே பொடியை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி. ஏன்னா நம்ம இப்போ நேச்சுரலாக வீட்டிலேயே செஞ்சுருக்கோம். நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 7 டேஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆயில் ஆட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், சில டைம் சாத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இதே மாதிரி நம்ம சேனலில் நான் நிறைய சட்னி வகை போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். மறந்துடாமல் போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.